எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருத்தவங்க எடுத்து வாசிக்கலாம். 308வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11:5. ஆமென். கண்கள் முடி செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த அந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படி இடைவிடும் நாங்கள் செபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஒன்று விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குப்படின ஆண்டவர், இதனால் விசுவாசத்தினால் ஏனோக்கு தேவ மகிமையை கண்ட காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. துதிகன மகிமைக்கு பாத்திரராய் நல்ல ஆண்டவர் என்னோடும் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய சத்தம் கேட்க அப்படி சித்தம் செய்ய உதவி செய்ய ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனத்தை சொல்லி அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிற கர்த்தர் இந்த நாளில் விசுவாசித்து தேவனுடைய மகிமையை கண்டு தேவனோடு இருந்து தேவனோடைய கடந்து சென்ற அருமையான ஏனோக்கு குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஏனோக்குடைய பின்புலம், ஏனோக்குடைய பின் சரித்திரம் ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். ஏனோக்கு குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுறது ரொம்ப சொற்பமான காரியங்கள் தான் இருக்கும். ஒரு 2-3 இடத்துல மொத்தத்துக்கு ஏனோக்கு பற்றி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு 2-3 வசனம், 2 வசனமாக தான் சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனித்து கேளுங்க. இந்த ஏனோக்கை குறித்து அதிகமாக நம்ம தியானிக்க முடியாது. ஆனால் ஒரு வார்த்தை நிமித்தமாக இந்த ஏனோக்குடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் என்பதை நாம் தியானிக்க முடியும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. மரணம் இல்லாமல் பரலோகத்துக்கு சென்ற ஒரு மனுஷன். ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் திரும்ப ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா எபிரேயர் 9:20 சொல்லுது, எல்லாரும் மரிக்கணும், எல்லாரும் நியாயத்தீர்ப்பு அடையணும். இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. அதனால கண்டிப்பாக எல்லாரும் மரித்தாகணும். அதனால நிச்சயமாக ஒரு நாள் ஏனோக்கு, பரலோகத்துக்கு போன ஏனோக்கு நிச்சயமாக திரும்பி வருவார். ஆமென். எலியாவும் பரலோகத்துக்கு போனார், அவரும் திரும்பி வருவார். இந்த 2 பேரும் பூமியில் நிச்சயமாங்கன்னா திரும்பி மரிப்பாங்க. அவங்கள தான் புதிய ஏற்பாட்டில் இரத்த சாட்சி சொல்லப்பட்டது. சிலர் இந்த இரத்த சாட்சி 2 இரத்த சாட்சியில் வித்தியாசம் பேசுவாங்க. மோசைன்னு சொல்லுவாங்க. மோசை ஏற்கனவே மறிச்சிட்டார், அதெல்லாம் மோசை வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த ஏனோக்கும் எலியா வருவதற்கு ஒரு சான்ஸ் உண்டு. அவங்க வந்து மரிப்பார்கள். கர்த்தரை சொல்ல காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த ஏனோக்கை பற்றி வேதம் அதிகமாய் சொல்லவில்லை. ஆனால் நாம் தியானிக்கிற பொழுது இந்த ஏனோக்கு குறித்து வேதம் சொல்கிறது, மரணத்தை காணாதபடிக்கு இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. எதனாலயா? விசுவாசத்தினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏனோக்கு குறித்து நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த ஏனோக்கு ஒரு வேற ஆவி உடையவன். இந்த ஏனோக்கு ஒரு உத்தமமாக வாழ்ந்தவன். இந்த ஏனோக்கு நல்ல உபவாசம் இருந்தவன். இந்த ஏனோக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தவன். இந்த ஏனோக்கு நல்ல துதி செய்கிறவன். இந்த ஏனோக்கு வேதத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டது விசுவாசிக்கிறவன். இந்த ஏனோக்கு தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த ஏனோக்கு கைகளில் சுத்தம் உள்ளவன். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கா? இல்லை. இந்த பிரியமானவன் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாம் எப்படியெல்லாம் பிரியமாக இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் விசுவாசமாக இருந்தால் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருப்போம். இதெல்லாம் நம்ம தியானிக்கிற பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து காரியங்களிலும் இந்த ஏனோக்கு அப்படி நடந்தவர் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நம்ம அகேன்ஸ்டாக வாசித்து நம்ம என்ன சொன்னோம், அதாவது நெகட்டிவாக பார்த்து பாசிட்டிவ் என்ன சொன்னால் பிடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 4:5. அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய்
இருந்ததில்லை. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமா நடந்ததுனால, விசுவாசமா இருந்ததுனால எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணவில்லை, மரணத்தை ருசி பார்க்காம போயிட்டான். ஆனா இங்க பிரியமில்லாதவங்களை குறித்து வேதம் சொல்லுது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. என்ன காரணம்? இவங்க யாரு? இவங்க ஞானஸ்தானம் 6 லட்சம் குடும்பம் ஞானஸ்தானம் பெற்ற குடும்பம். 6 லட்சம் குடும்பமும் திருவிருந்தி பெற்ற குடும்பம். எங்கே ஞானஸ்தானம் பெற்றாங்க? மேலே மேகம், கீழே சுற்றுப்புற எங்கும் கடல். அப்போ சுற்றுமுற்றும் தண்ணீர் இவங்களை சூழ்ந்துருது. அதனால ஞானஸ்தானம் பெற்றாங்க செங்கடலை வச்சு. அதுக்கடுத்து இவங்க எங்கே திருவிருந்து எடுத்தாங்க? வான மன்னாவை கத்தர் அவர்களுக்கு அள்ளி செய்தபடினால், அவர்கள் வான மன்னாவை புசித்தபடினால் அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். அதுக்கடுத்து கண்மலையிலிருந்து பிளக்கப்பட்ட தண்ணீரை குடித்தனால, ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தனால இவங்க போஜனம் பண்ணி பானம் பண்ணி இவங்க தேவ சமூகத்தில் காணப்பட்டதுனால திருவிருந்து எடுத்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்த இந்த ஜனங்கள் மேலே கர்த்தர் என்ன செய்யலாம்? அநேக இடத்துல பிரியமாக இருக்கவில்லை. அப்போ எத்தனை பேர்கிட்ட தான் பிரியமாக இருந்தார்? ஒன்லி 2 பேர்கிட்ட பிரியமாக இருந்தார். அதனால தான் அந்த 2 பேர் மட்டும் என்ன செய்யணும்னா கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தோம்னா, விசுவாசத்தில் இருந்தோம்னா, கர்த்தர் நம்மையும் அந்த 2 பேரை போல எடுத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 பேர் மேலே கர்த்தர் பிரியமாக இருந்ததுனால தான் அந்த 2 பேர் எடுத்துக்கொண்டார். அப்போ ஏனோக்கு கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருந்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காலேபை போல, இந்த யோசுவாவை போல இவர்கள் பின்காலம். ஆனால் இவர்களைப் போல, இவர்களை சரித்திரத்தை பார்க்கிற பொழுது இவர்களைப் போல இந்த ஏனோக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான வேறு ஆவி உடையவர்களாய் இந்த ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலேபை போல இந்த ஏனோக்கு வருஷமானாலும் சரி அவன் விசுவாசத்தில் குறையவே இல்லை. அல்லேலூயா. ஏனோக்கு மோசே அனுப்புகிற பொழுது காலேபு மோசே அனுப்புகிற பொழுதும் அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஏறத்தாழ 45 வருஷம் கழிச்சும் இன்னும் பெரிய வயசாட்டி 85 வயசாட்டி இப்போ அவனுக்கு விசுவாசம் இருக்கு. மாறாத விசுவாசம் உடையவனா இந்த காலேபு காணப்பட்டான். இந்த விசுவாசம் அந்த காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கிட்ட இருந்துச்சு. இந்த ஏனோக்கு குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஏனோக்கு குறித்து முன்னையும் வாசித்தோம்னா ஏறத்தாழ ஆதியாகமம் 5, 18, 19, 20 24 வரைக்கும் தான் ஏனோக்கு சொல்லப்படுது. ஆனால் ஆக்சுவலாக 21 வாசித்தோம்னா அவனுடைய தகப்பன் பெற்ற காரியம், அவன் பிறந்த காரியம், அதுக்கடுத்து இவன் கல்யாணம் முடித்த காரியம், பிள்ளை பெற்ற காரியம், இவன் தேவனோடு சஞ்சரித்த காரியம், ஆக மொத்தத்தில் 18 24 வரைக்கும் தான் இவனுடைய சம்பவம். கொஞ்சம் முற்பிதாக்களை இவனுடைய தகப்பன் தாத்தா பற்றி வாசித்தோம்னா 21 வாசிக்கலாம். இப்படி வாசிக்கிற பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது இந்த ஆதாமிலிருந்து இந்த ஏனோக்கு 7ஆம் தலைமுறை. இந்த 7 தலைமுறையும் சொல்லிக்கிட்டே வரும்போது வேதம் சொல்லுவோம், உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான், உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். ஒவ்வொருத்தரையும் ஆதாமிலிருந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் அந்த ஏனோக்கிட்ட வரும்போது உயிரோடு இருந்துன்ற வார்த்தை வராது. இந்த ஏனோக்கு அடுத்து வரும்போது உயிரோடு இந்த வார்த்தை வரும். ஆனால் ஏனோக்கு முன்னையும் ஏனோக்கு பின்னையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்து குமாரின் குமாரத்தில் ஏனோக்கு பெற்றான்னு வராது. அதுக்கு பதிலாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரின் குமாரத்தில் பெற்றான். வித்தியாசமாக இருக்கா? கவனிங்க. தேவசர் காத்திருக்கு தேவ பிள்ளையிலே, இவன் உயிரோடு இருந்தான், அதுக்கடுத்து செத்தான்னு சொல்லி போடலை, இவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதனால உயிரோடு இந்த வார்த்தை அவன்கிட்ட வரும்போது இருக்கவே இருக்காது. நல்லா கவனிச்சு கேளுங்க. இவன் வாழ்ந்து 65 வருஷம், அவன் கல்யாணம் முடிச்சிட்டான். அதுக்கடுத்து கல்யாணம் முடிச்சு 64 வயசில் கல்யாணம் முடிச்சு 65 வயசில் மெத்துசலாவை பெறுகிறான். மெத்துசலாவை பெற்று இவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கிறான். நல்லா கவனிச்சு கேளுங்க. தேவனோடு சஞ்சரிக்கிற ஏனோக்கு குடும்பத்தையும் கரெக்டாக நடத்துகிறான், குமாரரையும் குமாரத்தையும் பெறுகிறான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவன்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டாக இருந்தானோ குடும்பத்திலையும் கரெக்டாக இருந்தான், பெர்ஃபெக்டாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனமாக கேளுங்க. நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு
கணவனுக்கு பணிவிடை செய்யாமல் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்தால் அது ஓர வஞ்சகம் ஒருதலை பட்சமாயிரும். தேவன்கிட்ட எப்படி அன்பு கூறுகிறீங்களோ அதுக்கடுத்து உங்கள் குடும்பத்திலையும் அன்பு கூறும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப பேர் என்ன செய்யறனா ஊழி செஞ்சு மனைவியை கண்டுக்கிற மாட்டாங்க, பிள்ளைகளை கண்டுக்கிற மாட்டாங்க, ஊழியத்திலேயே ரொம்ப மெயினாக இருப்பாங்க. இல்லை, கர்த்தரை விரும்பலை. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது காரணமேவும் அவன் பூமியில் 300 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரித்து அதுக்கடுத்து குமாரத்தையும் பெற்றான். என்னங்க இது வித்தியாசமான ஒரு வார்த்தையாக இருக்குது. கர்த்தரோடு சஞ்சரிக்கிறானோ இருக்கிறவரான் கர்த்தர், ஆனால் குமாரத்தையும் பெறான். எப்படி? இதுதான் மியூச்சுவல். அப்போ தேவனோடு எப்படி அன்பாக இருக்கிறானோ இங்கே குடும்பத்தோடு அவ்வளோ அன்பாக இருக்கிறான். ஆமென். ரொம்ப பேர் மனைவியை ரொம்ப நிர்விசாரம் நடத்துறது, ரொம்ப பேர் கணவனை அற்பமாக என்றது, ரொம்ப ரொம்ப நிர்விசாரம் நடந்துக்கிறது இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவனை எப்படி நேசிக்கிறீங்களோ அதுக்கடுத்து குடும்பத்தை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு சொல்ற எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பட்சமாய் போயிடவே கூடாது. சரி, அடுத்தபடியாக இந்த ஏனோக்கை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது நம்ம காலேபையும் யோசுவாவையும் குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த காலேபும் யோசுவாவும் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கிருந்து புறப்பட்டு வந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களில் காலேபும் யோசுவாவும் தவிர யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் விளக்கிறார் பாருங்க. எண்ணாமத்தின் புஸ்தகம் 14:24 வாசிங்க. வேறே ஆவி உடையவன், உத்தமமாய் வாழ்கிறவன். இப்போ காலேபு குறித்து கர்த்தர் பேசுறார். தொடர்ந்து 14:30 வாசிங்க. முதல்ல 14:24 காலேபுக்கு சொன்னார். இப்போ யோசுவாவும் சேர்த்து சொன்னார். ஏன்னா 2 பேர் தான் எங்கே போக போகிறாங்க, இப்போ கானானுக்குள்ள போக போகிறாங்க. இதனுடைய அர்த்தம் இன்னொன்று இருக்குது. காலேபுன்னு சொன்னால் மணவாட்டி, யோசுவான்னு சொன்னால் மணவாளன். இது ஒரு அர்த்தம் உண்டு. அப்போ மணவாளனும் மணவாட்டியும் தான் எங்கே பிரவேசிக்க முடியும்? கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்துவாய் மணவாளனும் மணவாட்டியாகி திருச்சபைனா மணவாட்டி. இந்த மணவாளனும் மணவாட்டி தான் எங்கே போய் சேர முடியும்? பரம காணனுக்கு, பரலோகத்துக்கு போய் சேர முடியும். நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போ ஒரு காணானுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு கணவன் மனைவி தான் தேவை, ஒரு பரலோகத்தில் நுழைவதற்கு ஒரு கணவன் மனைவி தான் தேவை. இங்கே மனைவி என்பது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சபையாகி நாம் தான். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா பரிசுத்தவான்களும் சேர்த்து மணவாட்டி. அல்லேலூயா. சரி, நல்ல கருத்தை கவனமாக கேட்டுங்க. இப்போ இந்த காலேபை குறித்து சொல்லுகிற பொழுது இவன் வேறே ஆவி உடையவன். அப்போ இந்த 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எல்லாரும் வாழ்ந்ததை போல வாழ்ந்துட்டு அவன் சாகலை. இவன் வித்தியாசமாய் கர்த்தரை பின்பற்றினபடினால், குடும்பத்தையும் நேசித்தபடினால் அவன் உயிரோடு இருந்துகிட்டே என்ன செஞ்சானா கர்த்தருடைய சபையில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுக்கடுத்து அந்த காலேபுக்கு சொல்லும்போது உத்தமமாய் வாழ்ந்தவன். இவன் உத்தமனாக இருந்தாலும் காலேபு நான் காணலுக்கு நான் பிரவேசிக்க செய்வேன்றார். இந்த இந்த காலேபும் யோசுவாவின் புஸ்தகத்தில் 14ஆவது வாசிக்கும் போது அவன் தன்னைத்தானே சொல்கிறான், நான் உத்தமமாய் பின்பற்றினவனால் இந்த மலை தேசத்தை எனக்கு தர வேண்டும், கர்த்தர் சொன்ன வாக்கின்படி எனக்கு கொடுக்க சொன்னா 14:7 யோசுவா 14:7 இந்த யோசுவா கேட்குறான். பார்த்தீங்கன்னா தேவசமூகத்தில் இந்த யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் இவனும் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். காலேபு பற்றி வாசிக்கிற பொழுது இவன் வேற ஆவி உடையவன், இவன் உத்தமமாக பின்பற்றினவன். இவன் தன்னைத்தானே சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும் போதும் நான் உத்தமமாக பின்பற்றி சொல்லி சாட்சி சொல்கிறான். அப்போ இவன்கிட்ட காரியம் வேற ஆவி உத்தமம். இந்த ஏனோக்கிட்ட இருந்ததுனால தான் ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறிப்போனான். அல்லேலூயா. அதாவது பின்காலத்தில் வாழ்ந்தவனை சொல்லி முன்காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு நம்ம ஒப்பிட்டு பேசுகிறோம். அல்லேலூயா. தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக நடக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் எப்படி நடந்துட்டு போ,
ஏன் ஆவி கத்தோடு இசைந்திருக்கும்? நான் ஏன் நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் நான் வேறு தன்மையுடையனார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் தனித்து எடுக்கப்பட்டவன், நான் உலகத்திலிருந்து நான் கொண்டு வரப்பட்டவன். அதனால உலகத்துக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கும். நான் வேறே ஆவி உடையவள், நான் வேறே ஆவி உடையவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் எல்லாரும் கும்மி அடிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு போய் எல்லாரும் சாப்பிட்றாங்க. நான் அப்படி கிடையாது, நான் வேறே ஆவி உடையவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்துல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவன். இந்த சுபாவம், இது காலைக்கிட்ட இருந்த சுபாவம் அன்னைக்கு ஏனோக்கிட்ட இருந்தனால தான் பிரியமானவன் என்று சொல்லி பேர் எடுத்து அவன் விசுவாசத்தில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து யோசுவாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோசுவா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, யோசுவா குறித்து வேதம் சொல்கிறது யாத்திராகமம் 24:12-13 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 24:12 நோக்கி மோசேட்டு சொல்கிறார். மோசேன்னு சொல்கிறனா மலைக்கு ஏறி போகிறார். அப்படி ஏறி போகும்போது இப்போது அந்த 14 வசனத்தை வாசிக்கும் 24:14 மோசே மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோன் ஊர் உங்களுக்காக உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். ஆனால் இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது பாருங்கள், 24 அதிகாரத்தில் இந்த யோசுவா எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். 12 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனை. இப்போ மோசேட்டு சொல்றார், நான் உனக்கு கற்பனையில கொடுக்க போறேன், நீ மலையில என்ன செய்ய ஏறி வா. 13 வாசிங்க. அப்பொழுது மோசே ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. மோசே தேவ பர்வதத்தில் உச்சிக்கு போறான், யோசுவாவும் மோசே கூட போகிறான். ஆனால் தேவனை போய் தரிசித்த இடத்துல இந்த யோசுவா கூட இல்லை. இப்போ யோசுவா எங்கே இருக்கிறான் கண்டுபிடிங்க. கீழே யார் இருக்கா? ஆரோனு ஊர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் எந்த ஒரு காரியத்தையும் போய் பார்த்துக்குன்னு சொல்லிட்டான். மோசே எங்கே இருக்கிறான்? பர்வதத்தின் உச்சியில் இருக்கிறான். அப்போ யோசுவா எங்கே இருக்கிறான்? அந்த பர்வதத்தில் தான் இருக்கிறான். ஆனால் அந்த தேவ சமூகம் வெளிப்பட்ட இடத்துல இல்லை, மோசேக்கும் ஆரோனுக்கும் நடுமையத்தில் இருக்கிறான். சரி, நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போ திரும்பி வர்றாங்க. எந்த இடத்துல? 32வது இடத்துல வர்றாங்க. 32வது இடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15 வாசிங்க. ஜனங்கள் கீழே நினைச்சிட்டாங்கன்னா விக்கிரகத்தை செஞ்சுட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மோசையும் யோசுவாவும் இறங்கி வர்றாங்க. அப்போ மோசை எங்கே இருந்தா, யோசுவா எங்கே இருந்தா? மோசே பருவத்துடைய உச்சியில் இருந்தான். இப்போ மோசை இறங்கி வரும்போது பகுதியில் இருந்த யோசுவாவும் சேர்ந்து கூட வர்றான். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு வெளிப்பாடை கத்திரிக்க நம்ம கொடுக்குறார். இப்போது ஜனங்கள் ஆர்வம் பண்ணுறது யோசுவா கேட்டு 2 பேரும் இறங்கி வர்றாங்க. யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்குது என்றான். அதுக்கு மோசை, அது ஜெயதுனியும் அல்ல, அபஜெயதுனியும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. இங்கே கீழே புசிச்சு குடிச்சு உட்காந்து விளையாடச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. மோசை கரெக்டாக சொன்னான். ஆனால் அது யோசுவா எப்பவுமே யுத்தத்தில் இருக்கிற மனுஷன், அவனுக்கு என்ன கேட்குதான்? யுத்தத்தின் சத்தம் மாதிரி கேட்டிருக்குது. நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போது 40 நாள் மோசே அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய பருவத்தின் உச்சியிலிருந்து வர்றான். இந்த யோசுவா எங்கே இருந்தான்? பருவத்துக்கு போனான். கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை, நடுவில் இருக்கிறான். இந்த யோசுவாவும் இந்த 40 நாள் அவனும் புசியாமலும் குடியாமலும் இருக்கான். கவனிங்க, நீங்கள் வேதத்தில் எங்கே தேவை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இறங்கி வரும், ஏறி போனால் இறங்கி வரான். ஆனால் உச்சியில் தேவனுடைய பருவத்தில் உச்சிக்கு போகவே இல்லை. அங்கே மோசை மட்டும்தான் கர்த்தரை தரிசிக்கிறான், கர்த்தரை கற்பலகையில் வாங்குகிறான். அந்த இடத்துல யோசுவாவில் கீழே இருக்கிறான். இந்த யோசுவாவும் தேவனுடைய சமூகத்தில் மோசே ஒருவேளை தேவனோடு காத்திருந்தான். ஆனால் தேவ சமூகத்தின் மலையில் இரவு போல் 40 நாள் இவனும் காத்திருந்தான்.
இப்படி பொழுது எப்படி போயிருக்குங்க நினச்சி பாருங்க. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் யார் ஒருவர் காத்திருக்கிறார்களோ நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பார்கள், தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேவ சமூகத்தில் இந்த ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசுகிறாரோ பேசலையோ, இந்த ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, இந்த ஆண்டவர் நம்மகிட்ட கையில் எழுதி கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். யார் காத்திருந்தா? யோசுவா. இந்த மோசைக்கு பொழுது போகிறதே தெரியாது. ஏன் தெரியுமா? அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான், அவனுக்கு பசியும் போகிறது தெரியாது. ஆனால் அது யோசுவா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, மனுஷர்கிட்டையும் கிடையாது தேவன்கிட்டையும் கிடையாது, நடுமையத்தில் இருக்கிறான். இவனுக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் தேவ சமூகத்தில் 40 நாள் இவனுக்கு காத்திருந்தான். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் சத்தியத்தை கேட்டுக்க மாட்டேன். தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த காத்திருப்பை பெற்றுக்கொண்ட யோசுவா தான் அடுத்த தலைவனாய் மாறுகிறான். இது மட்டும் இல்லை, இந்த யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது அந்த யாத்திராமத்துக்கு புஸ்தகம் 33:11 இவன் ஆசாரிப்பு கூட அறுந்து விட்டு என்னைக்குமே என்ன செய்ய மாட்டானா? பிரியாது இருந்தான். இவன் யாரு? வாலிபன். வாலிபன்னா கொஞ்சம் சேட்டை இருக்கும், அங்கே ஓடணும் சாடணும் மட்டையை தூக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் இந்த வாலிபன் அப்படிப்பட்டவன் கிடையாது. ஒரு யுத்த வீரன். யுத்த வீரன் எங்கே கிடக்காப்போ? ஆசாரிப்பு கூட அறுத்து விட்டு வழங்க மாட்டான். இவன் நல்லா தேவ சமூகத்தை அனுபவித்து பழகினவன். அல்லேலூயா. இப்போ இவன் பிரியமானவனாக இருந்தனுடைய இவனுக்கு கானான் கிடைத்தது. இப்போ கொஞ்சம் பின்னாடி போவோம், ஏனோக்கிட்ட போவோம். ஏனோக்கு எப்போவுமே தேவ சமூகம், எப்போவுமே தேவன். அல்லேலூயா. அதே நேரத்தில் குடும்பம் இருந்துச்சு, ஆனால் தேவ சமூகத்தை அவனி சில 300 வருஷமும் விடவே இல்லை. சந்தோஷமா இருக்குங்களா? இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னது? நான் வேறு ஆவி உடையவனார், நான் உத்தமமாக பின்பற்றினார், நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கிறவனாய் காணப்படணும், நான் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை உள்ளவனாய் காணப்படணும், நானும் பிரியமானவன் என்று ஏனைக்கு போல எடுத்துக்கொள்ளப்பட நான் தகுதியுடைய பாத்திரமாய் காணப்பட முடியும். கேட்குறீங்களா? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கீங்களா? தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த ஏனோக்கு குறித்து கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இந்த பிரியமானவன் ஏனோக்குன்றதை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணி தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த இவன் அருமையான யோசுவாவும் காலேபும் இவங்க யாத்திராவும் 23 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் தூதனை முன்பாக சொல்லுவார், அங்கே இருக்கிற 7 ஜாதிகளை துரத்துவார், குழவிகளை வண்டிகளை அனுப்புவேன், என்னை கோபப்படுத்தக்கூடாது, அவரை கோபப்படுத்தக்கூடாது, இப்படி அநேக கண்டிஷன்களை சொல்லி என்ன செய்யறேன்னா யாத்திராத்தில் ஆண்டவர் அனைத்து ஜனங்களையும் அனுப்புகிறார். ஆனால் இந்த வார்த்தையை 2 பேர் மட்டும் தான் கவனமாக கேட்டாங்க. எதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 12 பேரை வேவுக்கு அனுப்பிச்சி விட்டா, வேவு பார்க்க அனுப்பிச்சி விட்டா 10 பேர் வித்தியாசமாக சொல்கிறாங்க. இந்த 2 பேர் மட்டும் யாத்திராவும் 13:30 இவங்க மட்டும் வித்தியாசமாக சொல்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தர் சொன்னதை கவனமாக கேட்டுக்கிறாங்க. சரி, இப்போ இவங்களுக்குள்ள கர்த்தர் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. இந்த நம்பிக்கை தான் இவங்களுக்குள்ள விசுவாசமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்போ யாத்திராவும் 23 அதிகாரத்தில் என் தூதனார் முன்பாக செல்வார், அவர் 7 ஜாதிகளும் துரத்தி விடுவார். இதெல்லாம் எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் அதை கவனமாக கேட்டு இது நடக்கும்னு சொல்லி நம்பினாங்க, அதை விசுவாசித்தாங்க. அதனால தான் இவங்க போய் அதே 7 ஜாதியை பார்த்துட்டு திரும்பி வரும்போது 10 பேர் வித்தியாசமாக சொன்னாங்க. இந்த 2 பேர் மட்டும் இல்லை, நாம் போய் அதை எளிதாய் சுதந்திரித்து கொள்ளலாம் சொன்னாங்களா சொல்லலையா? 13 வாசிக்கிறீங்களா? 30 அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். மற்றவங்களை என்ன சொல்றாங்க? முடியாது முடியாது, நாமும் நம்ம பிள்ளைகள் செத்து போயிருந்தாங்க. ஆனால் இந்த காலை சொல்ல நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 23ஆவது இடத்துல சொன்னப்பட்ட வார்த்தைகளை அவங்க நம்பினாங்க, இவங்க விசுவாசித்தாங்க. அதனால நம்ம என்ன கர்த்தர் கூட இருக்கனால நம்ம ஈஸியாக நினைச்சிடலாம், ஜெயிச்சிடலான்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தொடர்ந்து தேவ சமூகத்தில் அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் டைம் ஆகும், கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் மன்னித்துக் கொள்ளுங்கள்.
இந்த ஏனோக்குடைய சத்தியத்தை கண்டிப்பாக நம்ம வாழ்வு தெரிந்தே ஆகணும். வேறு மார்க்கும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் அருமையான பக்தன் பவுல் சொல்லுகிறார், விசுவாசித்து நடக்கிறவர்களையும் தரிசித்து நடக்கிறவர்களையும் குறித்து பேசுகிறார். அப்படி பேசுகிற பொழுது இந்த பக்தன் 2 கொரிந்தியர் 5:6-9 சத்தம் வாசிக்கப்போ. நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கன்னா நாம் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பவுல் சொல்கிறாரு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பெரிய குண்டை தூக்கி போட போகிற பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏனோக்கு விசுவாசித்து நடந்ததினால் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, தரிசித்து நடந்ததினால் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? விசுவாசித்து நடந்ததினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் உங்களுக்கு இதை கூட்டி சொல்கிறேன் பாருங்க. இவர் தரிசித்து நடக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. இவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது காணப்படாமல் போனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படின்னா தேவனோடு இருக்கும்போதே, அதாவது தரிசித்து நடக்கும் போதே என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் 11:5 தொடங்கும் போது விசுவாசத்தினால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு போட்டிருக்குது. ஆனால் வசனம் முடியும் போது 15 முடியும் போது எப்படி போட்டிருக்குது? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனான். அப்படி என்ன அர்த்தம்? இந்த ஏனோக்குள்ள தரிசித்தும் விசுவாசித்தும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பேதுருவை முன் வச்சு உங்களுக்கு உதாரணம் சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தரிசித்து நடக்கும்போது கூட நமக்கு விசுவாசம் இருக்கணும். நேருக்கு நேரம் ஆண்டரை பார்க்குறோம், அப்படி பார்க்கும் நமக்கு இது விசுவாசம் தேவையில்லைல. ஆனால் நேருக்கு நேர கர்த்தர் கூட இருந்தாலும் விசுவாசம் அவசியம். மத்திய 14 பேதுரு சொல்றாரு, ஆண்டவரை நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். இப்போ என்ன செஞ்சார் ஆண்டவர்? கட்டளையிட்டு வா அப்படின்னாரு. இப்போ என்ன செஞ்சான்? நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஏசுனார தரிசிச்சுட்டே போகிறான். அப்படி போகும்போது தரிசித்த அவனுக்கு நடக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ காற்றையும் கடலையும் பார்த்து தரிசனத்தை வேறு பக்கம் திருப்புறான். காற்றையும் கடலையும் பார்த்து மாத்திரத்தில் என்ன செஞ்சிட்டான்? மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிட்டார். என்ன பேரு? அற்ப, லிட்டில் ஃபெய்த் ஃபெல்லோ, அற்ப விசுவாசியே. ஏன் சந்தேகப்பட்டார்? எந்த மனுஷனுக்கு சந்தேகம் வந்துச்சு? எப்போ வந்துச்சு? ஏசுனாரை பார்த்துக்கிட்டு வந்த மனுஷனுக்கு காற்றையும் கடலையும் பார்க்கும்போது சந்தேகம் வந்துருச்சு. அப்போ ஆண்டு சொல்றார், அற்ப விசுவாசி, கொஞ்சம் விசுவாசிந்தார். நல்லா கவனிங்க. அப்போ தரிசித்துக்கிட்டு இருக்கும் போதேவும் விசுவாசம் குறைய ஆரம்பிக்குது. தரிசித்துக்கிட்டு இருக்கும்போது விசுவாசம் இல்லாமல் போகுது. தரிசித்து நடந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதை எங்க கண்டுபிடிக்கிறோம்? ஏனோக்கிட்ட தான் கண்டுபிடிக்கிறோம். ஏனோக்கு 65 வயசு வரைக்கும் விசுவாசத்தை நடந்தான். அவன் பிறந்ததுலேருந்து 65 வயசு வரைக்கும் விசுவாசத்தை நடந்தான். ஏனோக்கு 65 வயசுலேருந்து 365 வரைக்கும் 300 வருஷம் தரிசித்து நடந்தான். கவனிக்கிறீங்களா? எப்படிங்க 65 வருஷம் விசுவாசம் நடந்தான்னு சொல்கிறீங்க? வேதத்தில் இல்லாதெல்லாம் பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த வெளிப்பாடுகளை கற்றுக்கொள்ளுங்க. 65 வயசில், அதாவது 64 வயசில் கல்யாணம் முடிச்சு நினைக்கிறேன். 65 வயசில் மெத்துசலா பெறார். மெத்துசலாவை பெறுகிற பொழுது விசுவாசத்தோடு கர்த்தர் வெளிப்படுத்தின வெளிப்பாட்டின்படி அவனுக்கு பேர் வைக்கிறான். மகனுக்கு பேர் வைக்கிறான் மெத்துசலா. அர்த்தம் ஏற்கனவே சொல்லி யாரா சொல்ல முடியுமா? மெத்துசலா, மகன் பேரு மெத்துசலா. அப்படின்னா இவன் சாகும்போது அது வரும். இவன் என்னைக்கு சாகுறானோ, மெத்துசலா என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு ஜலப்பிரளயம் வரும். என்னவா? இந்த பூமி அழிய போகுது. பூமி தண்ணிக்கு இரையாக போகுது. முழுசாக தண்ணியில் என்ன செய்வது? அழிக்கப்பட போகுது. அது என்னைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என் மகன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு. மகன் என்னைக்கு செத்தான்? 961
9 வயசில் செத்தான். யாரு? மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருந்து அவன் என்ன சொன்ன மரித்து போனான். நல்லா கவனமாக கேளு. தேவசமில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள, இந்த வெளிப்பாடு யார் கொடுத்தது? நிச்சயமாக அந்த மெத்துசலா சாகிற அன்னைக்கு தான் ஜலப்பிரளயம் தொடங்குச்சு. அன்னைக்கு தான் 40 நாள் மழை தொடக்க நாள். அப்போது இந்த வெளிப்பாடு யார் கொடுத்தது? இந்த ஏனோக்கு விசுவாசத்தில் வாழ்ந்தபடினால் இந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். இவன் விசுவாசித்து வாழ்ந்தவன். அதனால தான் பயங்கரமான ஒரு பூமியின் அழிவை, முதல் அழிவை இந்த பூமிக்கு கர்த்தர் ஏற்படுத்தினதை வெளிப்பாடோடு பெற்றுக்கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏனோக்கு அவன் வாழ்ந்த நாட்டில் பிரசவம் பண்ணியிருக்கான். உங்களுக்கு தெரியுமா? ஏனோக்கு அவன் வாழ்ந்த நாட்டில் பிரசவம் பண்ணியிருக்கான். எங்கே வாசிக்கிறோம்? யூதா புஸ்தகம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்த வான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையை, அது 2வது வருகையை, அது நியாயத்தீர்க்கும் வருகையை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னவன் யார் தெரியுமா? ஏனோக்கு தான். அல்லேலூயா. ஏனோக்கு தாங்க பயங்கரமான ஒரு வெளிப்பாடு உடைய மனுஷன். அவருடைய 2ஆம் வருகை குறித்து, இயேசுடைய 2வது வருகை குறித்து, அது நியாயத்திற்கு வருகிறார் என்பதை குறித்து. அப்போ நியாயத்திற்கு நினைச்சிடும் பூமி என்ன செய்யும்? அக்கினிக்கு இரையாகும். கவனிக்கிறீங்களா? ஜலத்தினால் அழிக்கப்படுவதையும் ஏனோக்கு தான் வெளிப்படுத்தினா உலகத்துக்கு. பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நியாயத்திற்கப்படும் போது அந்த வருகை குறித்து, இயேசுடைய வருகை குறித்து, பூமிக்குள்ள நியாயத்தீர்ப்பை குறித்தும் இந்த ஏனோக்கு தான் வெளிப்படுத்தினார். அப்போ எவ்வளோ விசுவாசத்தில் வாழ்ந்திருக்காம. இந்த வெளிப்பாடுகள்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுக்க முடியும். தானியேலுக்கு கடைசி காலத்தில் சம்பவங்கள் வெளிப்படுத்தினார். யோவானுக்கு கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த ஏனோக்கு முதல்ல பூமி அழிஞ்சதையும் 2வது நியாயத்தீர்ப்பில் பூமி அழிய போகிறதையும் 2யும் இந்த ஏனோக்கு தான் வெளிப்பட பெற்றுக்கணும். அவ்வளோ விசுவாசம். ஆமே. அப்போ தேவசனம் காத்திருக்க தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் தரிசித்து நடக்கும் போது விசுவாசித்து நடந்தான். இவன் விசுவாசத்தில், அதாவது 65 வயசு வரைக்கும், மகனை பிறந்த வரைக்கும், மூத்த மகனை பிறந்த வரைக்கும் இவன் என்ன செஞ்சானா, முழுக்க கர்த்தரை பார்க்கல, விசுவாசம் நடந்தான். ஆனால் அதுக்கடுத்து 65லேருந்து 365 வரைக்கும் 300 வருஷமும் தரிசித்து தான் நடக்கிறான். அப்பயும் விசுவாசித்து தான் இருந்தான். அதனால தான் விசுவாசத்தினால அவன் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, தொடர்ந்து தேவசனம் பார்க்கிறோம் பாருங்க. இந்த ஏனோக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசித்தோம்னா, இந்த ஏனோக்கு சாமுவேலை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 2:26 வாசிக்கிறோம். சீக்கிரமா. மனுஷருக்கும் கர்த்தருக்கும் என்பதாக கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்ட மனுஷன் யாரா? சாமுவேல். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இவன் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவன். அப்போ இந்த ஏனோக்கை நம்ம பார்க்கிற பொழுது இவனுக்கு பிரியமானதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ கண்டிப்பாக இந்த சாமுவேல் போல அல்லது சாமுவேலை காட்டிலும் அதிகமாக ஏனோக்கு எப்படி வளர்ந்துப்பானா, கர்த்தருக்கும் மனுஷருக்கும். அதைத்தான் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தவன் குமாரனையும் குமார்த்தியிலும் பெற்றான். எப்படி? அப்போ ஒரே டயத்தில் ஒரே டயத்தில் அவன் தேவனோடு பேசுகிறவன். அல்லேலூயா. அன்னைக்கும் மனைவி பிள்ளை எடுத்து நேசிக்கிறவன். இந்த ஒரு மகன் மட்டும் கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? குமாரரையும் குமார்த்தியிலையும். நல்லா கவனிச்சு கேளுங்க. நம்ம எல்லாரும் தாய் வீட்டில் பிறந்தவர்கள், நாமும் பிள்ளைகளை பெற்றவர்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. ஒரு பிள்ளை பிறந்தால் குறிப்பிட்ட நாட்டில் அது மனைவியானவர்களுக்கு அதிகமான உதவி செய்யும் இல்லையா? உண்மைதானே? பலவீனமாக இருக்கிற மனைவிக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக உதவி செய்யணும்.
ஆனால் அந்த காலகட்டத்திலையும் கூட இந்த ஏனோக்கு பக்தியில் குறைபடவே இல்லை. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு கொடுக்கல, குடும்பத்தை விட்டு கொடுக்கல. சாமுவேல் எப்படி நடந்தாராம்? கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தார். இந்த சாமுவேல் பிரியமாக நடந்தவர். ஒரு நாளில் இந்த சவுலை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு இப்போது பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு, எல்லா ஜனங்களும் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நான் எப்படிப்பட்டவன், என்னை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்போ முடிச்சுறாரு. அப்போது 12ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனம் வாசிக்கிற பொழுது, கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சடையா இருந்தேன். இப்போ இவன் மக்கள்கிட்ட கேட்குறான். மக்கள் பதில் சொல்றாங்க பாருங்க. அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவில்லை, ஒருவர் கையிலும் ஒன்று வாங்கவும் பரிதானம் வாங்கவே இல்லை. அப்போ வசனம் சொல்கிறது சங்கீதம் 24:3-4, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருப்பான். இப்போ அடுத்த வசனம் பதில் சொல்லுது, கைகளில் சுத்தமுள்ளவன் இருதயத்தில் மாசில்லாதவனே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும், கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைச்சு நிற்க முடியும். அப்போ சாமுவேல் மனுஷருக்கும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்ட மனுஷன். இவன் கைகள் எப்படி இருந்துச்சான்? சுத்தமாக இருந்துச்சு. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 8:3 நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த சாமுவேல் வழியில் சாமுவேல் பிள்ளைகள் நடக்கலை அப்படின்னா இவங்க என்ன செஞ்சாங்க? தாறுமாறாக ஆயிட்டாங்க. அப்போ சாமுவேல் எப்படி இருந்தார்? உத்தமமாக வாழ்ந்தார். இவர் கைகளில் சுத்தமுள்ளவராக வாழ்ந்தார். அவர் இருதயத்தில் மாசலாவராக வாழ்ந்தார். இந்த வாழ்க்கை தான் ஏனோக்கிட்ட காணப்பட்டுச்சு. மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமாய் நடந்த சாமுவேல், தேவனுக்கும் குடும்பத்துக்கும் சரியாய் நடந்த ஏனோக்கு. அல்லேலூயா. நான் பிரியமாக நடக்கணும், எப்படி இப்படிலாம் நடக்கணும், இதை சொல்லி இதை தியானித்து இப்போ எல்லாமே ஏனோக்கிட்ட இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். ஆமென். இதனால தான் அங்கே அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, அடுத்தபடியாக நம்ம கடவுள் வாசிக்கிற பொழுது தேவ சமூகத்தில் சங்கீத புஸ்தகம் 18-19 வாசிங்க. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தாவீது மேல கர்த்தர் ஏன் பிரியமா இருந்தார்? டக்குன்னு சொல்லுவீங்களே. எப்பவுமே அந்த சங்கீதம் துவங்கும் போதே அப்படித்தான் இருக்கும். என்ன 3ஆம் வசனம்? துதிக்கு பாத்திரராய கர்த்தர். இந்த துதிக்கு பாத்திரராய கர்த்தர் நல்லா தெரிஞ்சு வச்சதுனால எப்பவுமே துதி செய்யறது இவனுக்கு வழக்கம். அப்போ என் மேல் பிரியமா இருந்ததுனால எல்லா சத்துருக்களிலிருந்தும் கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏனோக்கு மட்டும் ஒரு வித்தியாசமா இருப்பார். எல்லாரும் வித்தியாசமா இருப்பாங்க. இந்த 7ஆம் தலைமுறையில் ஜனங்கள் பெருகிட்டாங்க. ஏறத்தாழ நோவா 10ஆம் தலைமுறை ஜனங்கள் முழுசும் பெருகிட்டாங்க. அதனால பாவமும் பெருகி போச்சு. அதனால பூமி நினைச்சிட்டாரு, ஜலத்தினால கர்த்தர் அழிச்சிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த ஏனோக்கு வசனம் சொல்லுது நல்ல துதிக்கிறவனாக தேவத்தில் காணப்பட்டார். எப்படிங்க? வசனம் சொல்லி பாருங்க. 69 சங்கீதம் 30-31 வாசிங்க. 69 சங்கீதம் 30-31. நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிவுறவும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமா. எதுதான் கர்த்தருக்கு பிரியமா? நான் கர்த்தரை நாவினால் வாயினால் என் உதடுகளினால் கர்த்தரை துதிப்பது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். காளை எழுது கொம்பு விரிவுளம் உள்ள இதை பார்க்கிலும் நான் துதி செய்கிறது கர்த்தருக்கு பிரியம். அப்போ கர்த்தருக்கு எப்படி இந்த ஏனோக்கு பிரியமா இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் ஒரு பக்கம், கர்த்தரை துதி செய்வது ஒரு பக்கம். அல்லேலூயா. இந்த தானியேலை குறித்து வாசிக்கிற பொழுது தானியேல் ஜெபிக்கிற நல்ல ஒரு மனுஷன். அவன் எப்பவுமே டெய்லி 3 வேளை ஜெபிச்சிருவான். இதனால தான் தானியேலுக்கு வருங்காலத்தை குறித்து வெளிப்பாடு கொடுத்தார் கர்த்தர். இந்த தானியேலை 2 முறை கர்த்தருடைய தூதன் வந்து பிரியமானவனே பிரியமானவன்னு சொல்லி கூப்பிடுவான். என்ன காரணம்? எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கானோ அந்த மனுஷனை கர்த்தர் பிரியமானவன்னு சொல்லுவார். அப்போது இந்த ஏனோக்கிட்ட என்னதான் இருந்திருக்கும்? ஜப வாழ்வு இருக்கு.
அனுமானத்தில் தான் நம்ம தியானிக்க நினைக்காதீங்க. நிச்சயமாக இத்தனை அம்சங்களும் இந்த ஏனோக்கு வாழ்வில் இருந்தது. அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் இந்த 11:5 எபிரேயர் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்து கொள்ளப்பட்டான். உயிரோடு இருந்து சொல்லி ஒவ்வொரு சந்ததி சொல்லும் போது இருக்கும், உயிரோடு இருந்து குமாரன் பெற்றான்னு சொல்லி. ஆனால் ஏனோக்கிட்ட வரும்போது சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்தையும் பெற்றான்னு வரும். ஏன்னா இவன் சாகலை. அந்த வார்த்தை இங்கே சொல்லப்படாத காரணம், இவன் ஒரு நாள் செத்துருந்தானா உயிரோடு இருந்து இத்தனை பிள்ளைகளை பெற்றான்னு போட்டிருக்கும். ஆனால் குமாரத்தையும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டது அவன் பிள்ளைகளை பெற்றுட்டு, இப்போது ஒரு நாளில் ஆண்டவரும் ஏனோக்கும் அப்படியே ரொம்ப தூரம் அநேக காரியங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி நினச்சினாங்க, அவரும் ஏனோக்கு கூட்டு போயிட்டாரு. இந்த பூமியில் தேடி தேடி பார்க்குறாங்க, ஏனோக்கு காணோம். கடைசியில் அவன் காணப்படாமல் போனான். இல்லை, அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தேவன் காத்திருக்க தேவ பிள்ளையில, நான் எப்படி பிரியமாக இருக்கணும், இந்த ஏனோக்கை போல என் வாழ்வில் கர்த்தர் இன்னைக்கு எனக்கு அநேக சொல்லி வச்சிருக்கிறான். நடப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த பூமிக்குரிய காணலின் காலவையும் யோசுவை பிரவேசிக்க பண்ண தேவன் பரம காணலில் நம்மை பிரவேசிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனோக்கை போல நடப்போம். தேவன் தாமே தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவ மகிமையை கண்ட ஏனோக்கை குறித்து, தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கை குறித்து, ஆண்டவரே, காணப்படாமல் போன எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை குறித்து நாங்கள் தியானிக்க உதவி செய்ய ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் தியானிச்சபடியே கடந்து போயிடாமல் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு நாங்கள் எப்படி பிரியமாக இருக்கணும், இன்னும் அநேக காரியங்கள் நாங்கள் தியானிக்கணும். ஆண்டவரே, எப்படிலாம் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், எப்படிலாம் கர்த்தருக்கு நான் பிரியமாக நடக்கணும். ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. வேறே ஆவி உடையவர்களாக, உத்தமமாக வாழ்கிறவர்களாக, தேவனுடைய ஆலயமே தஞ்சம், தேவனுடைய சமூகமே எங்களுக்கு அடைக்கலம் சொல்லி கிடப்பவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்தாலும் தரிசித்தாலும் ரெண்டிலும் நாங்கள் விசுவாசத்தோடு காணப்படுவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் தேவ சமூகத்தில் மனுஷருக்கும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களாக, ஆண்டவரே, நாங்கள் துதி செய்வர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, எனக்கு போல எங்கள் வாழ்வில் எல்லா அம்சங்களும் உடையவர்களாக காணப்பட உதவி. கர்த்தாவே, இது எங்கள் வாழ்விலே கூடாதது போல தோன்றினாலும் எங்களால் கூடாதான், என் தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் இன்னும் விசுவாசத்தில் நடக்க பண்ணுங்க. துதிகனமையும் நம் ஒருவருக்கு எடுக்கிறோம். நாங்கள் இந்த சமத்தில் எடுத்துக்கொள்ளப்பட ஒரு நாளில் மறுரூபமாகி மகிமையில் பிரவேசிக்க நாங்கள் எப்போதும் பிரியமாக நடக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாம் திருடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.